ஹரே ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 101. இந்த பகுதியில் 108வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 12வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 12. வசூர்வசுமன்னா சத்ய சமாத்மா சம்மித சமக அமோகः புண்டரீகாட்சோ விருஷகர்மா விருஷாக்ருதிஹி. நாமம் 108. ஓம் சமாத்மனே நமக. அனைத்து உயிர்களையும் சமமாக பார்ப்பவர் என்று பொருள். பீமன் ஏகாதசி விரதம் இருந்ததை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். ஒரு சமயம் வியாசர் ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதன் பலன்களை பற்றி பாண்டவர்களுக்கும் குந்திக்கும் சொல்லிக் கொண்டிருந்தார். அதை கேட்ட குந்தி, எப்போதும் உணவருந்திக் கொண்டே இருப்பவனான பீமனுக்கு விரதம் இருப்பது என்பது கற்பனையிலும் முடியாத காரியம். அவனை ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க வைப்பது எப்படி என்று வியாசரிடம் கேட்டாள். அதற்கு வியாசர், ஏகாதசி என்று தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருப்பது மிகவும் உயர்ந்தது. அது முடியாதவர்கள் தண்ணீர், பால், மோர் முதலிய நீர் ஆகாரங்களை உட்கொள்ளலாம். அதுவும் முடியாதவர்கள் பழங்களை உட்கொள்ளலாம். அதுவும் முடியாதவர்கள் அரிசியால் ஆன பொருட்களை முழுவதுமாக ஒதுக்கிவிட்டு மற்ற பொருள்களை உப்பில்லாமல் சாப்பிடலாம். அதுவும் முடியாவிட்டால் அரிசியை உடைத்து செய்யும் கேசரி உள்ளிட்ட உணவுகளை உட்கொள்ளலாம். ஆனால் முழு அரிசியை சேர்த்து கொள்ளவே கூடாது. நீங்கள் பீமனை இந்த ரீதியில் படிப்படியாக விரதம் இருக்க சொல்லுங்கள். நாளடைவில் தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருக்க பழகிக்கொள்வான் பீமன் என்றார். அதுபோலவே படிப்படியாக பீமனுக்கு உடைத்த அரிசியில் தயாரித்த உணவு, பின் அரிசி இல்லாத உணவுகள், பின் பழங்கள், அதற்கு பின் திரவங்கள் என ஏகாதசி தினங்களில் கொடுத்து பழக்கிய குந்தி இறுதியாக தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருக்கும்படி அவனை பழக்கினாள். அப்படி ஒரு நாள் ஏகாதசி நோன்பு ஏற்ற பீமன் அடுத்த நாள் காலை 7 மணிக்குள் துவாதசி திதி முடிவதால் அதற்குள் பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என எண்ணிக்கொண்டு விடியற் காலையிலேயே எழுந்து நீராட தயாரானான். அதே சமயம் அங்கே வந்த கண்ணன், பீமா, நானும் பாரணை செய்து விரதத்தை பூர்த்தி செய்ய போகிறேன். எனக்கு கொஞ்சம் வெந்நீர் போட்டுக்கொடு. நீராடிவிட்டு எனது அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு பாரணைக்கு தயாராகிறேன் என்றான். இதில் என்ன லீலை இருக்கப் போகிறதோ பார்க்கலாம். பீமனும் அடுப்பை மூட்டி வெந்நீர் போடத் தொடங்கினான். அரை மணி நேரமானது. தண்ணீரை தொட்டு பார்த்தான் பீமன். பனிக்கட்டி போல சில்லென்று இருந்தது. என்ன இது, அரை மணி நேரம் அடுப்பில் வைத்தும் வெந்நீர் சுடவில்லையே என்று யோசித்தான் பீமன். என்ன பீமா, வெந்நீர் தயாரா என்று கேட்டான் கண்ணன். கொஞ்சம் பொறு கண்ணா என்று சொன்னான் பீமன். மேலும் அரை மணி நேரம் போனது. வெந்நீர் தயாரா என்று கேட்டான் கண்ணன். பீமன் தொட்டு பார்த்தால் அப்போதும் தண்ணீர் சுடவில்லை. அதே போல் சில்லென்றே இருந்தது. மேலும் அரை மணி நேரம் கழித்து பார்த்தான். அப்போதும் சுடவில்லை. முதல் நாள் முழுவதும் ஊன் வாட உயிர் வாட நோன்பிருந்த பீமனுக்கோ பசி வயிற்றை கிள்ளுகிறது. கண்ணனோ வெந்நீர் தயாரா என மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். தண்ணீர் சுடாமலேயே இருக்கிறதென்றால் ஒருவேளை வெந்நீர் பானைக்குள் பிரகலாதன் ஒளிந்திருக்கிறானோ என ஐயம் கொண்டான் பீமன். ஏனென்றால் பிரகலாதனை தீயிலிட்ட போதும் அந்த தீ அவனுக்கு குளிர்சாதனம் போல இருந்ததல்லவா? இதை ஏற்கனவே ஒரு பகுதியில் பார்த்தோம். அதனால் பிரகலாதன் உள்ளே அமர்ந்து கொண்டு தண்ணீர் சுடாமல் தடுக்கிறானோ என சந்தேகப்பட்ட பீமன் உள்ளே எட்டி பார்க்க பானைக்குள் என்ன இருந்தது தெரியுமா? பானைக்குள் ஒரு தவளை இருப்பதை பார்த்தான். கண்ணா, உள்ளே ஒரு தவளை இருக்கிறது. இவ்வளவு நேரம் நான் அதை கவனிக்கவே இல்லையே என்றான் பீமன். அதற்கு கண்ணன்,
எனக்கு முன்பே தெரியும். நீ அடுப்பு மூட்டிய உடனேயே அந்த தவளை வெப்பம் தாங்க முடியாமல் கண்ணா காப்பாற்று என்று என்னை அழைத்து விட்டது. அதனால் நான் வெந்நீர் சுடாதபடி அந்த தவளையை காப்பாற்றினேன். பீமா, நீயும் என் பக்தன், தவளையும் என் பக்தன். இருவருக்கும் அருள் புரிய வேண்டியது என் கடமையல்லவா என்று சொல்லிக்கொண்டே பானைக்குள் கையை விட்டு அந்த தவளையை தீண்டினான். அடுத்த நொடி அந்த தவளை பானையை விட்டு வெளியே குதித்து காட்டுக்குள் சென்று விட்டது. அடுத்த நொடியே வெந்நீரும் கொதித்து விட்டது. கண்ணன் நீராடினான். பீமனும் தன் அனுஷ்டாங்கனை விரைந்து முடித்து விரதத்தை பூர்த்தி செய்தான். ஒரு சாதாரண தவளையாக இருந்தாலும் சரி, தன் அத்தை மகனாக இருந்தாலும் சரி, பீமன் கண்ணனுக்கு அத்தை மகன் தானே, அதனால் அத்தை மகனாக இருந்தாலும் சரி, தன் பக்தர்கள் அனைவரையும் திருமால் சமமாகவே கருதுகிறார் என்பதை உலகுக்கு உணர்த்துவதற்காகவே கண்ணன் இந்த லீலையை செய்தான். இப்படி பக்தர்களுக்குள் வேறுபாடு பாராமல் அவர்களை சமமாக கருதுவதால் சமாத்மா என்று அழைக்கப்படுகிறார் எம்பெருமான். இந்த 108வது நாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் அனைவரையும் சமமாக பார்க்கும் தன்மையை திருமால் வழங்குவார். அடுத்து நாமம் 109. ஓம் சம்மிதாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிஹி ஓம்.